அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எங்கெல்லாம் டேம் கட்டியிருக்காங்க. இப்ப இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆன டைம் கூட இந்த அளவுக்கு டேம் எல்லாம் யாரும் புதுசா கட்டவே முடியல. புரிஞ்சுட்டா? அந்த காலத்துல அப்ப கட்டின டேமை வச்சுதான் இப்ப அந்த சோர்ஸ்லாம் எல்லாம் பயன்படுத்துது. சரியா? அவருடைய ஒரு சிம்பிள்னா அவர் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்ல போறீங்க இல்லையா? யாரெல்லாம் இதுல கலந்துருக்கீங்கம்மா? எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? எல்லாம் ப்ரோக்ராம்ல ஸ்பீச்ல எல்லாருமே இருக்கீங்க இல்லையா? ஃபுல் டீடைல்ஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வெதர் ரொம்ப வேர்ஸ்டா இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் லீவ் ஆயிருக்காங்க. ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி இருந்தது இல்லையா? அதனால லீவ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ப்ரோக்ராம் மிஸ் பண்ண போறாங்க இல்லையா? துடிப்பான செயல் வீரன், தாகம் தீர்க்கும் மலைகள், தந்தது உன் கைகள், பல தொழிற்சாலைகள், பறைசாற்றும் உன் பெயரை பள்ளிகளில் விதைத்தாய். பல மேதைகள் வந்தார்கள். உனக்கில்லை குடும்பம், தமிழ் மக்களே உன் குடும்பம். தமிழ்தாயின் தலைமகனே, நீ என்றும் புகழ் மகனே. உன் மின்மூட்டும் புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி. ஓகே, காமராஜர் பிறந்த நாள நம்ம என்னவா சொல்றோம்? காமராஜர் பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாள் வெரி குட். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். சரி, நம்ம கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாதது எது? வெரி குட். அது நம்ம கிட்டே இருக்கும். யாருமே நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது? நம்ம படிச்ச கல்விய எடுத்துக்கவே முடியாது. அப்ப கல்வினா மிகப்பெரிய என்னது? ஸ்ட்ரென்த். அப்புறம் பலம். வெரி குட். அப்புறம் படிப்பு தான் நமக்கு என்னன்னு கேக்குறேன். வாழ்க்கை. வெரி குட். அப்புறம் கல்வி மிகப்பெரிய நமக்கு ஒரு சொத்து தான் கல்வி. ஓகேவா? அதனாலதான் நம்ம காமராஜருடைய பிறந்த நாள என்னவா சொல்றோம்? கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இந்த காலத்துல வறுமைன்றது இல்ல. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? ரொம்ப வறுமையா இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க போகாம இருந்தாங்க? ஸ்கூலுக்கு போகாம இருந்தாங்க. அதை பார்த்து காமராஜர் வந்து என்ன பண்ணாரு? எவ்வளவு ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாரு? 6,000. அதுக்கும் மேல வெரி குட். 17,000 17,000 பள்ளிகளை வந்து அவரு ஓபன் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, காமராஜர் வந்து எது வரைக்கும் படிச்சிருக்காரு? 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனா அவரை நம்ம ஏன் படிக்காத மேலே சொல்றோம்? அவருக்கு என்ன இருந்துச்சு? நல்ல நாலேஜ் இருந்துச்சு. அறிவா இருந்தாரு. படிக்காத மேலே கண்மணியர், தென்னாட்டு காந்தி இதெல்லாம் அவரை. ஆனா ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒரு யானையை கட்டி வச்சிருந்தாங்க. யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடிச்ச யானையை பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கு பயமா இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கும். மதம் பிடிச்ச யானை அங்க இங்க ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா காமராஜர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணா இந்த யானையை வந்து நம்ம அடக்க முடியும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு? அவரு நல்லா திங்க் பண்றாரு. இந்த யானை வந்து அவ்வளவு பெரிய யானை தான். ஆனா அது எதுக்கு பயப்படுது? அதை கட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஒரு செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு அந்த யானை பயப்படும் சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துட்டு போய் யானை முன்னாடி என்ன பண்ணிடுறாரு? போட்டுறாரு. அப்போ அந்த யானை என்ன பண்ணிருக்கு? அப்படியே அடைஞ்சிச்சு. இது ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா? அவருக்கு என்னது? அந்த சமயோஜித புத்தி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு?
யானையை அடக்கிட்டாரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்பவே அவர் வந்து நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் இன்னும் கூட நம்ம யாரை போற்றிட்டு இருக்கோம்? காமராஜரை போற்றிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார். அவர் இறக்கும் போது அவர்கிட்ட எவ்வளவு வேட்டி மட்டும்தான் இருந்துச்சான்? 4 வச்சிருக்காரு. சரியா? வேற வந்து 125 ரூபாய் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் தனக்காக வாழாம யாருக்காக வாழ்ந்தாரு? மற்றவர்களுக்காக வாழ்ந்ததுனாலதான் இன்னும் நம்ம மனசுல எல்லாம் இருக்கிறாரு. சரி, இந்த நாள்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க? காமராஜரை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல கல்வி முக்கியம், அப்புறம் வேற என்ன முக்கியம்? படிப்பு முக்கியம், அப்புறம் ஒழுக்கம் முக்கியம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப். வெரி குட். நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அதனாலதான் அவர் இன்றும் நம்ம மனசுல இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். I am studying 5th standard. I am going to speak about Kamarajar. Today Kamaraj's 121th birthday. He was born on 15th July 193 at Tirunelveli. He introduced midday meal of poor children. He was the CM of Tamil Nadu. He is also called Kingmaker. He is one of the best freedom fighters. Kamarajar is the symbol of simplicity. Let's salute Kamarajar. Thank you everyone. Money